போல மாறி மாறி வருது. திட்டமிடுதல் மூலமா நான் திட்டமிடுகிறேன், என்னுடைய திட்டங்கள் நல்லா இருக்கு, பலாபலன்கள் வேற வருது, எல்லாம் அங்க வருது. இந்த மாதிரி ஒரு அமைப்பே கிடையாது. அதனோட சத்தியமான அனுபவம் வந்து ஆழ்ந்த உறக்கம். சத்தியமான அனுபவம் ஆழ்ந்த உறக்கம். அதனாலதான் இது வந்து விசாரம். விசாரம்ன்றது என்ன? இன்வெஸ்டிகேஷன். தோண்டி குடைந்து உள்ளே செல்லுதல். எங்க போறோம்? போறவனும் அதுல மறைஞ்சு போயிடுறான். போறவனும் அதுல மறைஞ்சு போயிடுறான். ஏன்னா யார் வந்து ஒரு வினையை உள்ள பாக்குறானோ, இப்ப வந்து நான் கழிப்பட்டு இருக்கேன், நல்ல அனுபவம், பழைய அனுபவம் ஞாபகத்துக்கு வருது திடீர்னு. எங்கே இருந்தோ, எங்க இருந்து வேணா எது வேணா வரலாம். ஏன்னா அகண்ட பொருள் உள் வெளியேற்று எல்லா இடத்துலயும் இருக்கு. நீங்க உள்ள முடினீங்கன்னா உள்ளே லைட் போட்டு காமிக்கும். காலத்துக்கு அப்பாற்பட்டு முழிச்சுக்கும். 10 வயசு காட்சி முழிச்சுக்கலாம், நேற்றைய அனுபவம் முழிச்சுக்கலாம், வரப்போற அனுபவம் ஏதாவது இருந்தா கூட அது கூட சூடாவா அப்படி வந்து ஒரு ஃபார்ம் பண்ணி ஒரு இமேஜ் ப்ரொஜெக்ஷனா உள்ள வரலாம். எங்க வேணாலும் ஒளி சிந்தப்படலாம். ஏன்னா அகண்ட பொருள் இருப்பது, அகண்ட பொருள் தனி இருப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது. உங்களுடைய எண்ணம்ல ஒண்ணும் கிடையாது. அதனாலதான் அந்த உதாசீன பாவம் நான் சொல்றேனே தவிர, ஒண்ணு அளந்து பாத்தீங்கன்னா பார்த்தோன்னா உள்ள பார்த்தோன்னால பார்ப்பவனோட அந்த பார்வையோட பார்க்கப்பட்டதுன்னு எதுவுமே இருக்காது. பெரிய மௌனம் நிற்கும். குணங்குறியற்ற, அடுத்த சொல்லற்ற, அந்த சொல்லுக்கு பின்னாடி ஒரு ரூபம் கொண்ட ஒரு பொருள் அற்ற வெறும் மௌனம் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கும். இது வந்து பரிபூர்ண வஸ்து. அது பரிபூர்ண வஸ்து இதனுடைய தன்மை மறக்கப்பட்டால் விறுவிறுன்னு எல்லாம் வந்துடும் உள்ள. ஒருவன் வந்தா போறோம், தன்மை வந்தா போறோம், முன்னிலை படற்கைகளா உலகம் எல்லாம் உள்ள இருக்கும். அதனால எப்ப பார் பை டிஃபால்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? தன்மையோட சேர்ந்து உலகம் எல்லாத்தோடையும் இருப்போம். இப்ப நான் வந்து உட்கார்ந்துட்டேன்னா முன்னால மற்றவர்கள், எதிர நீ, மற்றவைகள் அப்படின்னு எல்லாம் வந்துடுது இல்ல. அதே மாதிரி உள்ளுக்குள்ளேயும் இது நடக்கிறது. எல்லாம் ஒரு புள்ளியில், ஆகாய புள்ளியிலேருந்து வெளியில வரா மாதிரி, எப்படி ஆழ்ந்த உறக்கத்துல செத்த உடல் போல, சபம் போல இருந்த ஒரு ஜடம் அனிமேட் செய்யப்படுகிறது. ஒரே ஒரு புள்ளி மூலமாக உணர்வு வந்து அவர்களாக மாறி, உள்ள பலர்கள் இருக்காங்க, பலர்களாக மாறி எல்லா நினைவுகளும் ஒளி சிந்தப்பட்டு அவைகளுக்கு உயிர் ஊட்டப்படுறது. ஆக்சுவலா அவைகள்லாம் சீரியஸா எடுத்துட்டு வாழ்க்கைன்றது இங்க வெளில வருது. உலகமும் வருது, இவன் உலகத்தில் உலவுபவனாக இவனும் வரான். இதுதான் வந்து 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 இப்ப விழிப்பு நிலையிலும் நடந்துட்டு இருக்கு. விழிப்பு நிலையிலும் உள்ள வந்து மௌனமா இருந்துட்டே இருக்கலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளுக்கு சூக்ஷமம் பெருகிறதோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நுட்பம் பெருகிறதோ, எவ்வளவுக்கு எவ்வளவு பார்வை தீட்சண்யப்படுறதோ. பகவானுடைய பாட்டு என்ன சொல்றாரு? சித்தம் சிறிதசய சம்சாரம் நிச்சலமாம் சித்த நிலை நிற்க முக்தி சித்தம் இது. சிறிதசய சித்தம்னாலே தமசுக்கு ஆட்பட்ட பௌதிக நிலைகளுக்கு ஆட்பட்ட நினைப்புகள். பௌதிகம் அது பிடிச்சு வச்சுட்டு இருக்கு, பற்றுக்கள் பிடிச்சு வச்சுட்டு இருக்கு. பற்றுபவனை பார்த்தாதான் யார் பற்றி கொண்டிருக்கிறான், யாருக்கு இந்த தீர்மானித்தல், யாருக்கு இந்த முடிவெடுத்தல், யாருக்கு இந்த செயல் புரிதல். அட் எ கிவன் மூமெண்ட் எல்லாரும் ஏதோ ஒண்ணு உள்ள வினை புரிபவர்களாக இருப்போம். சாதாரணமான பாமர மனிதன் தன்னை மறந்து வினை புரிதலாவே அவன் போயிட்டு இருப்பான், உடலோடையும் போயிட்டு இருப்பான். புத்தியில் சூக்ஷ்மம் கூடியவர்கள் என்ன ஆறா உள்ளேயே பார்க்கிறா, உற்பத்தி ஆற இடத்துல அறிவு ரூபமா பார்க்கிறா, அறிவால ஃபேஸ் பண்றான். புத்தி வெளுத்தவர்கள், புத்தி பலம் படைத்தவர்கள் அவன் என்ன பண்றான்? நேர பார்க்கிறா. இது வந்து இப்ப வந்து டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸா இருந்துட்டு இருக்கு.
இது முடிவெடுக்கணும். சரி, யார் முடிவெடுக்கிறா? முடிவெடுத்தல் இவனை நிர்மாணிக்கிறது. முடிவெடுப்பவன் ஒத்தனும் உள்ள கிடையாது. விளங்குறதா? வினைகள் அத்தனையும் வினை புரிபவர்களை நிர்மாணிச்சுட்டே இருக்கு, தொடர்ந்து நிர்மாணிச்சுட்டு இருக்கு. உண்மையா வினை புரிபவர்கள் யாரும் கிடையாது. எந்த வினை செயல்களும் உள்ள கிடையாது. அந்த நடுவுல முப்புடிகள்ல இருக்கிற நடுவுல இருக்கிற செய்யும் தன்மைகள் அனைத்தும் எதுவுமே செய்பவன் எவனுமே கிடையாது. புரிபவர்கள் யாருமே கிடையாது. இந்த நுட்பத்தை உள்ள இதே விசாரம் தியானமா இப்ப போகணும். அதனால பகவான் என்ன சொல்றாருன்னா, சித்தம் ஸ்திரமாக்கவே வேண்டும் ஆதலினால் தீமான் பரமாம் பிரஜ்யினைப்பார். தீமான் சொல்ற யார சொல்றாங்கன்னா, புத்தி படைத்தவர்கள், புத்திக்கு உரம் சேர்த்தவர்கள், புத்தியில் நிலை பெற்று ஏகாகிரகம் அமைய பெற்றவர்கள். ஒரு பொருளை நுட்பமா பார்த்துட்டே இருக்கிறது. வெற்றிடமானா கூட வெற்றிடமும் தெரியுது. சைலன்ஸ் இருந்தா சைலன்ஸும் தெரியுது. சைலன்ஸ் யாருக்கு தெரியுதுன்னு பேசக்கூடாது. சைலன்ஸ் இருந்துட்டே இருக்கு, பேச்சு தான் வருது. அதனால சைலன்ஸ் யாருக்கும் தெரியல. சைலன்ஸுக்கே எல்லா தன்மைகளும் இருக்கு. பார்க்கும் தன்மை இருக்கு, கேட்கும் தன்மை இருக்கு, எல்லாவாக இருக்கும் தன்மை அது ஒன்றுக்கே இருக்கு. அதுதான் பிந்து. அதுதான் பிந்து. அந்த உரம் கூட வேண்டியதா இருக்கு. அந்த தீரத்தன்மை கூட. புத்தி வலு பெறுவது தீரன், உடல் வலு பெற்றவனுக்கு வீரன். இந்த இடத்துல சித்தம் திறமாக்கவே வேண்டுமா மாதலினால் தீமான் பரமாம் பிரஜையினால் பார். பரமாம் பிரஜைனா என்ன? இவைகள் அத்தனையும் பற்றற்று உற்பத்தி ஆகிறவர்கள் அனைவரையும் தொட்டுக்காம உள்ள என்ன வேணா வரட்டும், எது வந்தாலும் எஸ்ஸும் கிடையாது, நோவும் கிடையாது. அது பார்க்கப்பட்டா பார்க்கிறவனோட சேர்ந்து அவைகள் அந்த பேக்கேஜும் போயிடும். சைலன்ஸ் திருப்பி நல்ல கூடி இருந்ததுன்னா சைலண்டா இருக்க, சைலண்டா இருக்கிறத பார்க்கிறவனாவும் வருவான் திருப்பி. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கா? திருப்பி அதுவும் பார்க்கப்படணும். பார்த்தா அதுவும் இருக்காது. சைலன்ஸை பார்க்கிறவன் யாரு? ஜடப்பொருள் எப்படி சைலன்ஸை பார்க்க முடியும்? உணர்வு தான் பார்க்க முடியும். உணர்வே. அதுக்கும் ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டும் எழுதிடுறேன். அந்த பாட்டும் ரொம்ப நல்லா சொல்லியிருப்பார். என்ன சொல்றாருன்னா, உள்ளது உணர உணர்வு வேறின்மையின் உள்ளது உணர்வே உந்தி பர உணர்வே நாமாயுளோ முந்தி பர. நானுன்னு சொல்றதும் நீன்னு சொல்றதும் அவைகள்னு சொல்றதும் எல்லாம் உணர்வு. இதை தனித்து நம்ம விசாரத்துக்கு ஈடுபட்டு பார்க்கும்பொழுது எனக்கு தெரிய வருது, அந்த உண்மை தெரியுது. என்ன வருது? உணர்வு தான் நானுன்னு பேசுறது, என்னன்னு பேசுறது, என்னாலும் பேசுறது, எல்லாத்துலையும் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது. ஐடென்டிஃபை பண்ணிக்காம இருந்தா உணர்வு தான் இருக்கு. நீ பண்ணிட்டு இருந்தேனாலும் அங்கே இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் நீதி எல்லாம் காக்கா குருவி உலகம் பிரபஞ்சம் அப்படின்னு ஏகப்பட்ட சொற்றொடர்கள், அவைகளுக்குள்ளேயும் இருக்கிறது உணர்வு தான். யார் யார் உள்ள போறாளோ அவளுக்கு தெளிவு, அவளோட புத்தி விலகிறது. அவளுக்கு மாத்திரம் விலகல, உலகத்தோட உண்மையும் அவளுக்கு தெரிய வருது. இங்கு தனித்து காக்கா குருவியும் கிடையாது, தனித்த ஜீவர்களும் கிடையாது. ஒரு பேரிருப்பு அதை அடைச்சுண்டு வரையப்பட்ட ஒரு ஓவியம் போல, போர்டை மறைச்சுட்டு இருக்கிற ஓவியம் போல போர்டுக்குள்ளதான் இருக்கு. போர்டுக்குள்ள இதுதான் தனி இருப்பாக இருக்க தவிர போர்டுக்கு எந்த விதமான நிராகரித்தலும் கிடையாது, அதை ஏற்றுக்கொள்ளுதலும் கிடையாது. அது அது அபேதமாவே வச்சுட்டு இருக்காது. தோன்றியுள்ளதுகளும் அது அதனுடைய பிரதிபலிப்பு தான், அதுக்கு அந்நியம் கிடையாது. ஆனா தோன்றியுள்ளவைகள் அதை அந்நியப்படுத்தி வைத்திருக்கு. ஏன்னா இவனுக்குள்ள இருக்கிற அந்த உடல் எல்லைக்குள்ள இருக்கிற நான், என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய, எண்ணில் இந்த அமைப்புகள் சிற்பொருளை, அகண்ட ஆகாசத்தை, பரமாத்மாவை, பரம்பொருளை உள்ள அனுமதிக்காம ஏகப்பட்ட சொற்றொடர்களாகவும் பலவிதமான நிலைகளாகவும் அடைச்சுன்னு இருக்கு. தனித்த மனமா தனித்த இருப்பா அடைச்சுட்டு இருக்கு. இதை தான் இப்ப நீங்க பண்ண பொருள். இன்னொரு பிரிவு கொடுத்துட்றேன். இந்த பாட்டு எதுக்கு எழுதினேன்னா, இதை ஒரு பெரிய வட்டம் போட்டேன், லைட்டை போட்டுருங்க.
இந்த வட்டத்தை சும்மா ஃபிகரேட்டிவா டு எக்ஸ்பிளைன் டீப்லி, இது வந்து ஒரு பரிபூரண வஸ்துன்னு நினைச்சுக்கலாம். அதாவது இன்ஃபினிட்டின்னு நினைச்சுக்கோங்க. இந்த பிரம்மாண்டம் அவாவா கற்பனைக்கு, அந்த கற்பனையே ஒரு எல்லைக்குட்பட்டதான் இருக்கும். ஏன்னா இன்ஃபினிட்டின்ற வார்த்தை அவளுடைய மைண்ட் எந்த அளவுக்கு போகிறதோ அந்த அளவுக்கு தான் போகும், திருப்பி அது எல்லைகளுக்கு உட்பட்டதாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பெரிய பேரகண்டம், அந்த அகண்டத்தில் தோன்றியுள்ளவைகள் அனைத்துமே புள்ளி. இப்போ நான் எனக்கு வந்து எனக்கு ஏதாவது ஒரு எண்ணம் உற்பத்தி ஆச்சுன்னா அந்த எண்ணம் ஒரு தோன்றியுள்ள பொருள். நான் உடம்பா நினச்சிட்டு நான் நாளைக்குள்ள அந்த வேலையை போய் முடிக்கணும், அந்த பணத்தை போய் கட்டணும், அந்த பணத்தை போய் எடுக்கணும்னு நினைச்சேன்னா ஸ்தூல சம்பந்தப்பட்டு தோன்றியுள்ள செயல்களாக அந்தந்த உடல்களாக நான் மாறுறேன். எனக்கு ஏற்ற மாதிரி எங்கள் உலகம் இருக்கும், அந்த செயல் மயமாக நான் இருப்பேன். இது மாட்டுக்கு ஒரு மெக்கானிக்கலாக இயந்திர கதியாக அந்த வேலை போய் நடந்துட்டுருக்கோம். இதெல்லாமே தோன்றியுள்ளவைகள். இந்த மாதிரி எப்போ பாரு வந்து யார் வந்து ஞானமயமாக விசாரத்துக்கு ஆட்பட்டு ரொம்ப நுட்பமா அதிநுட்பமா புத்தியில உற்பத்தி ஆகிற இடத்திலேயே பக்கத்துல நின்று பார்க்காம இருக்கானோ அவன் எல்லாம் தோன்றியுள்ளவைகளாக இருந்துதான் ஆகணும். தோன்றியுள்ளவைகளே அவனை அந்நியப்படுத்துறது. இப்போ வந்து நம்ம அதை நோக்கி இப்படி போயிட்டு இருக்கோம். அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது இது தோன்றியுள்ளது, இதுக்கு தனி இருப்பு கிடையாது. இந்த பிரபஞ்சத்துல சூக்ஷமா மனமா தோன்றி இருந்தாலும் சரி, அகந்தை மயமாக நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், எனக்கு கிடைச்சது கிடைக்கலன்னு ஒட்டுமொத்தமாக பேசிட்டு இருந்தாலும் சரி, எல்லாமே தோன்றியுள்ளவைகள் அனைத்துமே அகண்டத்தை மறைக்கிறது, இவனை ஜீவத்தன்மைக்கு ஆட்படுத்துறது. இப்போ எப்படி தோன்றது? ஒன்று மனத்தில் தோன்றது, இல்லாட்டி உடலோட ஒட்டிய ஒரு இமேஜா தோன்றது, ஒரு ஐடியேஷனா தோன்றிட்டு இருக்கு. ஸோ எது தோன்றினாலும் உள்ள வந்து அகண்ட மூலமாக, அகண்டை தான் வந்து அங்கிருந்து, அகந்தைக்கு பவர் வருது கூட அங்கிருந்து தான். பேரிருப்பு அறிவு ஒளியா தொடர்ந்து எல்லா இடத்துலையும் ஸ்பிரிச்சுட்டே இருக்கு. அது இந்த தேகத்துக்குள்ள ஸ்பரிக்கும் பொழுது என்னுடைய தாக்கங்கள் அனைத்துலையும் எங்கெங்கெல்லாம் வெளிச்சம் வருதோ அதோட சேர்ந்து ஸ்பரிக்கிறது. நான் உடல் மயமாகவே தான் யோசனைக்கு ஆட்படுவேன், உடல் மயமாகவே தான் அவஸ்தைகளுக்கு ஆட்படுவேன். உடல்னா என்ன? சூக்ஷ்ம மன உடலாகவும் இருக்கலாம், புத்தி உடலாகவும் இருக்கலாம், சுட்டறிவு உடலாகவும் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், உலக பந்தங்களாகவும் இருக்கலாம், உலக பொருட்கள் மேல அபிமானங்களாகவும் இருக்கலாம். இப்போ ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் 6 வேற்றுமை உறுப்புகளுக்கு பின்னாடி இருக்கிற அந்த வார்த்தைகளுக்கு எனக்குன்னு சொல்லும் பொழுதே எங்கேயோ பந்தம். அந்த எனக்குன்ற வார்த்தையை என்னத்தை ரெப்ரசன்ட் பண்றது? தோன்றியுள்ளவைகளுக்குள்ள இந்த எனக்குன்ற வார்த்தை போட்ட பந்தம். என்னைன்னு சொல்லும்போது மற்ற தோன்றியுள்ளவைகள் கூட என்னை போட்டு இருக்கிற பந்தம். ஸோ எல்லாமே இந்த பந்தம் பண்ணால எல்லாமே பற்று. ஸோ தோன்றியுள்ளவைகள் எல்லாமே மறைக்கத்தான் செய்யும். அது பூரண பொருள். பூரண பொருள்னால என்ன? நிஷ்களங்கமானது, நிர்மலமானது, நிர்விகாரமானது, நிராகாரமானது. நிராகாரம்ன்றதுக்கு ரொம்ப ஸ்பெஷல் மீனிங் என்ன? அது ஆகாரமே ஆகாது. இன்னொன்னுக்கு அகந்தை கூட ஆகாரம் ஆயிடும். யாருக்கு? பிரம்மாகாரம் ஆயிடும். பிரம்மத்தை நோக்கி அகந்தைனா என்ன? நான் உணர்வு உற்பத்தி ஆகிற இடத்துல நானே பார்க்க ஆரம்பிச்சேன்னா என்ன ஆகுது? அது எங்க ஒடுங்கிடுறதோ அந்த இடம் வந்து பிரம்மத்துக்கு ஆகாரம் ஆயிடுது. நான் ஒரு இயலாதவன் சொல்றா அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் வருது. பெரிய தாக்கத்தோட அவஸ்தையோட இருக்கு. என்ன இயலாதவன் யாரோ சொல்லிட்டா, அது எனக்கா எண்ணமா வரும்போது, நீ கையால் ஆகாதவன்பா, நான் கையால் ஆகாதவனா அப்படின்னு தாக்குண்டது இமேஜ் இதுவா இருக்கும். ஏதோ பண்ணி சாதிச்சு எதையோ எதிர்பார்த்தவனுக்கு செம்ம ப்ளோ. அது இயலாதவன் சொன்ன வார்த்தை. உடனே என்ன ஆகும்? ஏதோ ஒரு பாகமே நான் கையால் ஆகிறவன், அந்த நான் என்ற அமைப்பு ஏதோ ஒரு பாகமாக இருந்து உள்ள ஒரு பெரிய ப்ளோவை வாங்கிறது. ஸோ எந்த ஒரு வேற்றுமை உருவம் வந்து உற்பத்தி ஆகணும்னாலே அங்கே நிறைய பந்தங்கள் இருக்கணும், சிக்கு இருக்கணும். ஏன் சிக்குப்பட்டான்? ஏன் மாட்டிக்கொண்டான்? பாவம் எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, அறியாதவன், விஷயம் புரியாதவன். உள்ள நுட்பமா ஆன்ம பொருள் வந்து எப்படி
தன்னைத்தானே மறைச்சுட்டு இந்த உலகமாக வெளில விரிகிறது இவன் மூலமாகவே அப்படின்னு அவனுக்கே தெரியாது. இவனே அந்த உலக படைப்பில் ஆன்மா இவனையும் படைச்சு, இவன் பக்கத்தில் இந்த சித்திரத்தில் உலக காட்சியின் அனைத்தையும் படைச்சு தனக்கும் கன்ஃபியூஸ் ஆகிட்டு உலகத்தை பற்றியும் பெரிய கன்ஃபியூஷனோட வச்சுட்டு, ஆனால் இந்த பற்றுக்கள் தான் கன்ஃபியூஷனுக்கு காரணம் அப்படின்றது கூட தெரியாமல் அந்த பற்றுக்கள் எங்கேயோ வெளியிலேருந்து வந்த மாதிரியும் என் செயல்கள் மூலமாக நான் கையாளான மாதிரியும் இப்போ அதை மேம்படுத்திக்கிறதுக்குன்னு என்னமோ மேலெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கேன்.